நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் சொனாலி கோழி எப்படி வளர்க்குறது, அதுலேருந்து எப்படி வந்து அதிகமாக லாபம் பெறுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறது 2 மாதம் வயசான சொனாலி கோழி. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நாள் கொஞ்சம் வாங்கி ப்ரூடிங் போட்டு மெயின்டைன் பண்ணியிருந்தோம். இப்போது பார்த்திங்கன்னா நாங்கள் ஓப்பனில் விட்டுருக்கோம். இதில் உள்ளே இருக்க கூண்டு வந்து நாங்கள் பழைய கூண்டே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ப்ரூடிங் போடும்போது சொனாலி எப்பவுமே வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம். அதை வெளியே விடும்போது பார்த்திங்கன்னா அது அங்கே இங்கே ஓடிட்டே இருக்கும். பயந்து ஆள் பழக்கம் இல்லாமல் பயந்து அங்கே இங்கே பறந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து எக் ஸ்டேஜ் போகும்போது வந்து ஆளை கண்டு பயப்படாமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து இதை வந்து பழக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல் நாள் பார்த்திங்கன்னா ஒரு 1-2 கோழி தான் வந்து கேஜுக்குள்ளே அதுவே அணைஞ்சிருக்கு. மற்ற கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பனில் ஒரு மூலையில் போய் அணைஞ்சிருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வலையோடைய கடைசியில் போய் அணையிறதுக்கு போயிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு டிசிப்ளின் பண்ணணும். அதுவே வந்து தன்னால் வந்து கூண்டில் போய் அணையணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வாரம் வந்து அதை வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ டெய்லி ஈவினிங் பார்த்திங்கன்னா அதை அணைஞ்சதுக்கப்புறமா வந்து அதை பிடிச்சிட்டு போய் நம்ம கூண்டில் விட்டுட்டு கூண்டில் வந்து அடைச்சி வச்சுருவோம். ஸோ அப்படி அடைச்சி வைக்கிறது மூலிமா அது வந்து கூண்டில் ஏறி அணையருக்கு வந்து அதுவே பழகும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரே நாளில் பழகிறாது. அது வந்து எப்படியும் ஒரு வாரம் அந்த மாதிரி எடுத்துக்கும். பார்த்திங்கன்னா டே 1 இப்போது இன்றைக்கி விட்டுருக்கோம். கோழி எல்லாமே பார்த்திங்கன்னா சாயந்தரம் நேரம் எல்லாமே கீழே தான் அணைஞ்சுது. எதுவுமே வந்து கூண்டுக்குள்ளே போகலை. ஸோ சன்செட் ஆகும்போது எல்லாமே அணைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு கோழியாக பிடிச்சிட்டு வந்து கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சிருக்கேன். ஸோ இப்படி எல்லா கோழியுமே வந்து நம்ம கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சோன்னா அது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். நம்மளால் டெய்லி அந்த ஒர்க்கை வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அது பண்ணோம்னாலும் நமக்கு நிறையா நேரம் வந்து கன்சியூம் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ அதனால் வந்து முதல் வாரத்துக்கு மட்டும் நம்ம வந்து இந்த கோழியெல்லாம் இப்படி ஒவ்வொன்றா பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கூண்டில் போட்டு அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி டெய்லியும் வந்து நம்ம கூண்டில் போட்டு அடைக்கும்போது வந்து கோழி வந்து அதுவே பழகிடும். ஸோ இங்கே தான் நம்ம வந்து அணையணும் அப்படிங்கிறது வந்து அதுவே பழகிடும். இப்போ வந்து டே 2 ஃபுட்டேஜ் வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஈவினிங் வந்து நாங்கள் யூஸ்வலாக வந்து கோழிக்கு வந்து ஃபீடு போடுவோம். ஸோ அது ஃபீட் சாப்பிட்டு முடித்ததும் வந்து சன்செட் ஆனதும் அதனுடைய இடத்துக்கு வந்து அடைய போயிடும். ஸோ எல்லாமே வந்து ஃபீட் சாப்பிட்ருக்கு. இது டே 2 ஃபுட்டேஜு. ஸோ ஓரளவுக்கு சன்செட் ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில கோழிகள் வந்து டே 1 நம்ம உள்ளே பிடிச்சி அடைச்சப்போ வந்து பழகியிருக்கும். அதனால் ஒரு சில கோழிகள் மட்டும் வந்து கேஜில் ஆட்டோமேட்டிக்காக போய் அணைஞ்சிரும். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு கோழியாக வந்து உள்ளே ஏறும். இப்படி பார்த்திங்கன்னா 1-2 அணைஞ்சிருக்கு. அதுவே இதெல்லாமே வந்து அதுவே வந்து ஏறி அணைஞ்சிருக்கு. ஸோ இது மழை காலங்கிறங்காட்டி கொஞ்சம் மழை தூரிட்டு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து அந்த கார்னரில் போய் அணையிறதுக்கு தான் பார்ப்போம். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா திருப்பியும் வந்து இது டே 2 அன்னைக்கு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பிடிச்சி கூண்டில் வந்து அடைச்சிட்டோம். அடுத்தது டே 3 பார்த்திங்கன்னா அதுவாக வந்து அணையாது. ஸோ எல்லாமே திருப்பியும் அந்த மூளைக்கு தான் போய் அணைய போச்சு. அதனால் வந்து ஒரு குச்சியில் வந்து பாலித்தீன் கவர் கட்டி எல்லாத்தையுமே வந்து கூண்டுக்குள்ளே போகிற மாதிரி வந்து துரத்திட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா பாதி கோழி எல்லாமே வந்து கூண்டில் ஏறிடுச்சு. ஆனால் இன்னும் ஒரு சில கோழிகள் வந்து கூண்டில் ஏறாமல் வந்து கீழேயே வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் மிரட்டணும். ஸோ எந்த அளவுக்கு ஏறுதோ அதை விட்டுறணும். ஸோ ஏறாத கோழிகளை திருப்பியும் அது வழக்கம் போல் அணைய விட்டுட்டு நம்ம பிடிச்சி கூண்டில் அடைச்சிடணும். ஏன்னா வந்து ரொம்ப மிரட்டணும்னா வந்து பயந்துக்கும். நம்ம உள்ளே போனாலே வந்து அங்கங்கே ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதெல்லாமே வந்து தன்னால் ஏறி அணைஞ்ச கோழிகள். இந்த கூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கோழி வந்து அணைஞ்சிருக்கும். இப்போ வந்து டே 4 இருக்கும். ஸோ டே 4 ஒரு டைம் லேப்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தீனி போட்டாச்சு. எல்லாமே வந்து சாப்பிட்டு ஒவ்வொன்றா வந்து கூண்டில் அணைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டே 4 பொறுத்த வரைக்கும் வந்து மேக்ஸிமம் எல்லா கோழியுமே வந்து கூண்டில் போய் அணைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து எங்ககிட்ட 100 கோழி இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா 10 to 15 அந்த மாதிரியான கோழிகள் மட்டும்தான் வெளியே நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நாங்கள் இந்த குச்சி வச்சு விரட்டி உள்ளே அணைய வச்சிட்டோம். பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப கம்மியாக தான் கோழி எல்லாமே வெளியே இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே வந்து உள்ளே போய் அணைஞ்சிருச்சு. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா தெரியும், எந்த கோழியுமே வந்து உங்களுக்கு இல்லை. ஸோ எல்லாமே வந்து கூண்டில் வந்து அணைய பழகிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறது மூலிமா வந்து நமக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ டெய்லி வந்து கோழி வந்து பிடிச்சி உள்ள கூண்டில் போட்டு அடைக்கிறது வந்து
டைம் வேஸ்ட்டு. ஸோ அதிலேருந்து நம்ம வந்து டைம் சேவிங் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி வந்தோமா, கதவை மட்டும் லாக் பண்ணி விட்டோமா, அப்படியே போனோமான்ட்டு இருக்கும். ஸோ நம்ம இதை எதுக்காக வந்து அடைக்கிறோன்னா, லைக் மோஸ்ட்லி வந்து அதிகமாக பாம்பு வரும், இல்லை பூனை வரும். ஸோ அதுக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக வந்து டெய்லி கோழி வந்து கூண்டில் போட்டு அடைச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் எல்லா கோழியுமே வந்து உள்ளே போய் அடைஞ்சிருச்சு. ஸோ ஒரு சில கோழி தான் வெளியே சுற்றிட்டுருக்கு. ஸோ இது வந்து டே 4 டே ஃபுட்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா டே 5 எல்லா கோழியுமே அதுவே உள்ளே போய் அணைஞ்சிருக்கும். அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா எந்த கோழியுமே இருக்காது. எல்லாமே வந்து கூண்டில் போய் அணையிறதுக்கு வந்து பழகிடுச்சு. இப்படி தான் வந்து நாங்கள் சொனாலி கோழியை வந்து அதுவே தன்னால் வந்து கூண்டில் போய் அடையிறதுக்கு வந்து பழக்கியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து 2 மாதம் ஆச்சு. அதுவே வந்து கூண்டில் போய் அணைஞ்சிருச்சு. ஸோ அடுத்து 4வது மாதத்தில் வந்து இந்த கோழி எல்லாமே வந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த முட்டையை வந்து நமக்கு வேண்டிய இடத்துல எப்படி போய் கோழியை வந்து முட்டை வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து இந்த சேனலில் போஸ்ட் பண்ண இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்மந்தமான வீடியோ ஏதாச்சும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் எவ்ரிவன்.